சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒடிசா மாநிலம் ஜகத்சிங்பூர் மாவட்டத்தில் உள்ள பனாஸ்பரா கிராமத்தில் மடம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த மடத்தில் பாக்கியதர் தாஸ் மற்றும் பஞ்சனன் தாஸ் என்ற இரு இளைஞர்கள் பணிபுரிந்து வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவரை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மேலும் தொடர்ந்து எங்களது ஆசைக்கு இணங்க வேண்டும், இல்லையென்றால் உன்னையும் உனது குடும்பத்தையும் கொலை செய்து விடுவோம் என மிரட்டியுள்ளனர். இதனால் பயந்து போன அந்த சிறுமி அவர்களால் ஏற்பட்ட கொடுமைகளை வெளியே சொல்ல முடியாமல் தவித்து வந்திருக்கிறார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பாக்கியதர் தாஸ் மற்றும் பஞ்சனன் தாஸ் இருவரும் சிறுமியை தொடர்ந்து பலமுறை வன்கொடுமைக்கு உள்ளாக்கி உள்ளனர். இந்த சூழலில் சிறுமி 5 மாத கர்ப்பமாக இருந்துள்ளார். இந்த விவகாரத்தை அறிந்த தாஸ் சகோதரர்கள் இருவரும் கருவை கலைக்குமாறு சிறுமியிடம் கூறியுள்ளனர். கரு கலைப்புக்கு பணம் கொடுக்கவும் வசதிகளை செய்யவும் அவர்கள் முன்வந்துள்ளனர். ஆனால் சிறுமி கருவை கலைக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் தங்களுக்கு பிரச்சனை வந்துவிடுமோ என அஞ்சிய சகோதரர்கள் இருவரும் சிறுமியின் கதையை முடிக்க திட்டமிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் சிறுமியை ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு காட்டுப்பகுதிக்கு வருமாறு தாஸ் சகோதரர்கள் மிரட்டியுள்ளனர். மிரட்டலுக்கு அடிபணிந்த அந்த சிறுமி அந்த இடத்துக்கு வந்துள்ளார். அந்த பகுதிக்குள் குழி ஒன்று வெட்டி வைக்கப்பட்டிருந்ததை கண்டு திகைத்த சிறுமியை பார்த்து ஒழுங்காக கருவை கலைத்துவிடு, இல்லனா கொன்னுடுவோம் என மிரட்டியுள்ளனர். அப்போதும் சிறுமி மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரமடைந்த தாஸ் சகோதரர்கள் குழிக்குள் தள்ளி சிறிதும் இரக்கமின்றி உயிருடன் அந்த சிறுமியை புதைக்க முயன்றுள்ளனர். ஆனால் அவர்களிடமிருந்து தப்பித்த அந்த சிறுமி வீட்டுக்கு வந்து நடந்த சம்பவம் குறித்து பெற்றோரிடம் கதறி அழுதுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் குஜாங் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாஸ் சகோதரர்களை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் வன்கொடுமை செய்து கர்ப்பமான சிறுமியை கொலை செய்ய முயன்றது தெரிய வந்தது. மேலும் தாஸ் சகோதரர்கள் இருவருக்கும் மற்றொரு நபர் உதவி செய்ததும் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. தற்போது அந்த நபரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இதையடுத்து தாஸ் சகோதரர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் இருவரையும் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். ஒடிசா மாநிலத்தில் பாஜக தலைமையில் ஆட்சி அமைந்ததில் இருந்தே சட்ட ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அதை உறுதி செய்யும் வகையில் குற்றச்சம்பவங்களும் அதிகரித்தே வருகின்றன. அதிலும் குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக குற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறுமி ஒருவரை 3 ஆண்கள் கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடந்த செவ்வாய் அன்று பிறந்தநாள் விழாவுக்காக சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிறுமி ஒருவரை 2 ஆண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது மேலும் அதிர்ச்சியை கிளப்பியது. இந்த இரு சம்பவங்களின் அதிர்வலைகள் குறைவதற்குள் தற்போது வன்கொடுமை செய்யப்பட்டு கர்ப்பமான சிறுமி ஒருவர் உயிருடன் புதைக்கப்பட இருந்த சம்பவம் மாநிலத்தையே உலுக்கி எடுத்துள்ளது. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 3 வன்கொடுமை சம்பவங்கள் சம்பந்தமாக வழக்குகள் பதிவான நிலையில் கடந்த 1 மாதமாக மாநிலம் முழுவதும் 12 பாலியல் வன்கொடுமை மற்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி இருப்பது மாநில மக்களிடையே பெரும் பீதியை கிளப்பியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.